வணக்கம் செல்லங்களே. நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போறோம் அப்படித்தானே? அங்க ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்காது. அதே மாதிரி இன்னொரு டீச்சர் இருக்காங்க. அன்பா இருக்காங்க, பாசமா இருக்காங்க, அழகா சொல்லி தராங்க. அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படித்தானே? கோவமா இருக்கிறவங்கள பிடிக்காது, அன்பா இருக்கிறவங்கள பிடிக்கும். அடுத்து அம்மா கேக்குறாங்க, லஞ்சுக்கு பிரியாணி வேணுமா? உப்புமா வேணுமான்னு கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா உப்புமா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நமக்கு சில விஷயங்கள் பிடிக்குது, சில விஷயங்கள் பிடிக்கல. சில விஷயங்கள் மேல விருப்பம் இருக்கு, சில விஷயங்கள் மேல வெறுப்பு இருக்கு. யாராவது நம்மள புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னா, நம்ம அவங்க புகழ்ச்சியில மயங்கிருவோம். இதுவே யாராவது நம்மள இகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்க மேல வெறுப்ப காட்டிடுவோம். ஆனா இறைவன் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, இறைவன் ஓரறிவு ஜீவன்ல இருந்து ஆறறிவு ஜீவன் வரைக்கும் எல்லாரையுமே சமமா தான் பாக்குறாங்க. எல்லாருக்கும் தன்னுடைய கருணையை காட்டுறாங்க இல்லையா? அதனாலதான் இறைவனை திருவள்ளுவர் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், விருப்பு வெறுப்பு அப்படின்னு யார் மேலையும் எந்த ஜீவராசி மேலையும் காட்டாதவன் இறைவன். அதனாலதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்ற குறளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு இந்த உலகத்துல எந்த துன்பமுமே வராது. இதுதான் இந்த குறளுடைய பொருள். இன்னொரு தடவை படிக்கலாமா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் எப்பொழுதும் இடும்பை அப்படின்னு துன்பம் துன்பம் இல்லை இல்ல. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. இந்த குறள் படிச்சாச்சா? அடுத்த குறளை சந்திக்கலாம். நன்றி.